ஜேர்னல் என்ட்ரிஸ்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்ததுன்னா அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன். டு இன்க்ரீஸ் த சேல்ஸ், எ செல்லர் செல் த குட்ஸ் ஆன் கிரெடிட் டு ஹிஸ் கஸ்டமர்ஸ். சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெறும் கேஷ் சேல்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இஃப் சேல் இஸ் மேட் ஆன் கிரெடிட், கேஷ் வில் நாட் பி ரிசீவ்ட் இம்மீடியட்லி. ஸோ கிரெடிட் சேல்ஸ் பண்றப்ப நமக்கு பணம் இம்மீடியட்டா கிடைக்காது, அப்புறமா தரேன் இல்லைன்னா பர்டிகுலர் டேட் 15 டேஸ்க்கு அப்புறம் தரேன், 30 டேஸ்க்கு அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க இல்லையா. அப்படி வாங்கிட்டு போறப்ப த செல்லர் மே டிரா எ பில் ஆன் த கஸ்டமர் ஃபார் த அமௌண்ட் டியூ ஃப்ரம் ஹிம். கிரெடிட் சேல்ஸ் பண்றப்ப வர அந்த கஸ்டமர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெப்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்க நமக்கு எவ்வளவு பணம் தர வேண்டிய இருக்குதோ அதுக்காக செல்லர் ஒரு பில் எழுதி அது கஸ்டமர் கிட்ட சைன் வாங்கிப்பாரு. அந்த டாக்குமெண்டோட பேர் தான் என்னது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸ்பெசிமன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கடை இந்த செல்லரோட அட்ரஸ், அவரோட கடையோட அட்ரஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ₹10,000 இருக்குது. 3 months after date paid to me or to my order the sum ₹10,000 only for value received. அப்படி அந்த செல்லரோட நேம் என்ன, ரமேஷ் பாபு. இவர் இங்க சைன் பண்ணியிருப்பார். அப்ப இவர்கிட்ட இருந்து வாங்குறாரு இல்லையா பையர், அந்த கஸ்டமர், அவரோட நேம் என்ன, திரு ஜோதிகுமார், 430 மின்ட் ஸ்ட்ரீட், சென்னை 1. ஸோ இவர் யாரு, கஸ்டமர். ரமேஷ் செல்லர். ஸோ ரமேஷ் ஜோதிகுமார் அவர்கிட்ட 10,000 ஒர்த்தபிள் குட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இல்லையா, அதுக்கு எவிடன்ஸ் ஆட்டு ஒரு பில் கிரியேட் பண்றாரு. அந்த பில் ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் எழுதி இருக்கணும். அதுல எழுதி இப்ப இங்க அந்த பையர் இந்த பிளேஸ்ல அவரோட சிக்னேச்சர் போடுவாரு, அக்செப்டட்னு போட்டு அவரோட சிக்னேச்சரை ஜோதிகுமார் இங்க என்டர் பண்ணிடுவார். அந்த சிக்னேச்சரை அவர் சைன் பண்ணினார்னா தான் இந்த பில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது இந்த ஒரு சைன் பண்ணி முடிச்ச உடனே இந்த சாதாரண ஆர்டினரி பில் ஒரு லீகல் டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இவர் எத்தனை நாள் டேட் கேட்டிருக்காரு, 3 months டைம் கேட்டிருக்கிறாரு இல்லையா. ஜோதிகுமார் 10,000 ஒர்த்தபிள் குட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறார், நம்ம தான் ரமேஷ் பாபு. ஓகே, செல்லர். அப்ப இந்த பில்லை யார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர் தான் இந்த பில்லை எழுதுவார். ஓகே, இந்த பில்லை ரெடி பண்ணி எழுதுறாங்க இல்லையா, அந்த எழுதுறவங்க பேர் என்ன, டிராயர். டிராயர் யாரு, ரமேஷ் பாபு. செல்லர் தான் பில்ல ப்ரிப்பேர் பண்றாரு, அவர் தான் யாரு, டிராயர். அப்ப இந்த கஸ்டமர் பையர் இருக்கிறார் இல்லையா, இவர் யாருன்னா டிராயி, DRAWE, டிராயி. ஓகே, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல மொத்தம் 3 parties இன்க்ளூட் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாரு, டிராயர். டிராயர்னா யாரு, செல்லர். இவர் தான் இந்த பில்ல ப்ரிப்பேர் பண்றாரு. அவர் எழுதின பில்ல கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் யாருன்னா டிராயி. அதுக்கு அடுத்தது மூணாவது பார்ட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேயி, PAYE, பேயி. பேயினா யாருன்னா யார் இந்த பணத்தை ரிசீவ் பண்றாங்களோ அவர் தான் என்னன்னு சொல்றோம், பேயி. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கடன் வாங்கினது யார்கிட்ட வாங்கியிருக்காரு, ரமேஷ் பாபு கிட்ட வாங்கியிருக்கிறாரு. 3 monthsக்கு அப்புறமா ஜோதிகுமார் அந்த 3 month டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு 3 days டியூ டேட்னு கொடுப்போம். மார்ச் 1ஆம் தேதி நம்ம கிட்ட இந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றாரு. அவருக்கு நம்ம 1 month டைம் கொடுக்குறோம் அப்படின்னா மார்ச்சுக்கு அடுத்த மந்த் என்ன, ஏப்ரல். அப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இந்த பில் மெச்சூர்ட் ஆகுது. பட் அந்த 1ஆம் தேதியில இருந்து ஒரு 3 நாள் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அந்த 3 நாள் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டேஸ் ஆஃப் கிரேஸ். அந்த ஏப்ரல் 4th அப்படின்றது என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டேட். ஓகே, ஸோ இந்த பில்லை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இல்லையா. அப்ப இந்த பில்லு அடுத்த மாசம் ஏப்ரல் 4 வரைக்கும் ரமேஷ் கிட்டே இருந்துச்சுன்னா ரமேஷ் தான் இவர் கொடுக்குற 10,000 rupees வாங்கிப்பாரு. அப்ப அந்த டைம்ல ரமேஷ் யாரு, டிராயர். டிராயர் தான் பேயாவும் இருக்கிறாரு. இல்ல எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது, இன்னும் 2 நாள்ல பணம் தேவைப்படுது செல்லருக்கு அப்படின்றப்ப செல்லர் இந்த பையர் சிக்னேச்சர் பண்ணார் இல்லையா, இந்த அக்செப்டட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இத பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து
அதுக்கான அமௌண்ட் வந்து அவர் வாங்கிப்பார். இப்போ பேங்க்ல கொண்டு போய் இந்த பில்லை கொடுத்துட்டு அடுத்த மாசம் இவர் பணம் எனக்கு தந்துடுவார் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த 90,000ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக மீதி அமௌண்ட் இந்த 10,000ல பேங்க்ல கொண்டு கொடுக்கும்போது இந்த 10,000ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னு எடுத்துக்க கால்குலேட் பண்ணிட்டு மீதி பணத்தை பேங்கர் வந்து ரமேஷ்க்கு கொடுப்பாரு. ஓகே, ஏன் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடியே கொடுக்கறதுனால டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க, ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஜோதிகுமார் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து இப்ப ரமேஷ் கிட்ட அந்த பணத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பேங்கர் கிட்ட அந்த பில் போயிடுச்சு இல்லையா. இப்ப ஜோதிகுமார் யார்கிட்ட கொடுக்கணும், ரமேஷ் பேங்க்ல கொண்டு போய் அமௌண்ட்டை கொடுத்துட்டு பில்லை வந்து அவர் வாங்கிப்பார். அப்ப யார் பேயியா இருப்பாங்க அப்படின்னா பேங்கர். ஓகே, சோ இந்த பேயின்றவங்க செல்லராகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியாவும் இருக்கலாம். So next point, listen. If the customer accept it, the seller can get the same discounted with the bank and get cash immediately. 1 month இல்லைன்னா 3 monthsக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த கஸ்டமர் வந்து நமக்கு பணம் தருவாரு. பட் நமக்கு இப்ப இம்மிடியேட்டா பணம் தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த பில்லை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் போனது கூட மீதி பணத்தை பேங்கர் கிட்ட இருந்து செல்லர் வாங்கிக்கலாம். Bill of exchange is an instrument in writing containing an unconditional order. The bill of exchange என்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுல வந்து ஒரு unconditional order இருக்கும், signed by the maker, directing a certain person to pay a certain sum of money only to or the order of certain person or to the bearer of the instrument. So அந்த bill of exchange வந்து unconditional order இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து யார் எழுதுனாங்களோ அவருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி யாரையாவது மென்ஷன் பண்ணியிருந்தானா அவங்க, இல்லைன்னா யார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வராங்களோ அவங்க கிட்ட அந்த டிராயி வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணலாம். டிராயிங் ஆஃப் அ பில். த செல்லர் ப்ரிப்பேர்ஸ் த பில். செல்லர்ன்றவர் வந்து யாரு, கிரெடிட்டார். ஏன்னா அவர் வந்து கிரெடிட் சேல்ஸ் தான் பண்றாரு இல்லையா, கிரெடிட் சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அதனால அவர் வந்து என்னன்னு சொல்ற சப்ளையர் பண்றப்ப நம்ம வந்து கிரெடிட்டார் அப்படின்றோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து மொத்தம் 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் வராங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிராயர், நெக்ஸ்ட் ஒன் டிராயி, தேர்ட் ஒன் பேயி. டிராயர்ன்றது த பர்சன் ஹூ ப்ரிப்பேர் த பில். யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, செல்லர். நெக்ஸ்ட் டிராயி, ஹூ ஹேஸ் டு மேக் பேமெண்ட் ஆர் who accept to make the payment. யார் வந்து பணம் கொடுக்கணுமோ, யார் பணம் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் யாரு, டிராயி. நெக்ஸ்ட் ஒன் என்ன, பேயி. பேயின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா who receives the payment. யார் அந்த பணத்தை வாங்குறாங்களோ அவங்க தான் யாரு, பேயி. அந்த பேயி மே பி a third party or the drawer of the bill. drawer of the bill னா யாரு, செல்லர். அது செல்லராவும் இருக்கலாம், இல்லைன்னா செல்லர் அந்த பில்லை யார்கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பணத்தை வாங்குறாரோ அந்த தேர்ட் பார்ட்டியாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங், என்டோர்ஸ்மெண்ட். Endorsement means signing on the face or back of a bill for the purpose of transferring the title of the bill to another person. இப்போ நம்ம பில் வாங்கி இருக்கிறோம் இல்லையா, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த செல்லர் வேற ஏதாவது ஒரு பர்சனோட பேர் வந்து பின்னாடி எழுதி அவங்களுக்கு அந்த பில்லோட ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் என்னது, என்டோர்ஸ்மெண்ட். The person who endorses is called the endorser. The person to whom a bill is endorsed is called endorsee. The endorsee is entitled to collect the money. ஃபர்ஸ்ட் இந்த பில்லை கையில வச்சிருக்கிறார் பாரு செல்லர், அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், என்டோர்சர். அவர் யார் பேரை பின்னாடி எழுதுறாரோ அவர் யாரு, என்டோர்சி. அந்த பின்னாடி எழுதுறவங்க தான் அந்த பில்லுக்கு ஓனராட்டு மாறிடுவாங்க, அதனால அவங்க தான் அந்த மணியை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்டிங். பார்த்தோம் இல்லையா, அந்த பில்லை வந்து பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் வாங்கிப்பாங்கன்ட்டு, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது. when the holder of a bill is need of money, ஹோல்டர்னா யாரு, செல்லர் இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி யாரா வேணா இருக்கலாம். மணி பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் அ பில், அந்த டேட் ஆஃப் பில் ஒரு 1 month 3 month அப்படின்னு டைம் கேட்டுருக்காங்களே, அதுக்கு முன்னாடியே எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றப்ப cash can be received by discounting the bill with the banker. அப்ப அந்த பில்லை எடுத்துட்டு போய் பேங்கர்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி மீதி பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. This process is referred to as the discounting of bill. இது important 2 mark question. The banker deducts a smaller amount of bill
which is called discount. அந்த பேங்கர் வந்து நம்ம இப்போ 10,000 வர்த்தபிள் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவர் டிடக்ட் பண்ணிட்டு மீதியை தான் நம்ம கிட்ட கொடுப்பாரு. அந்த டிடக்ஷன் பண்ணுறாரு இல்லையா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட். ஓகே, அண்ட் பே த பேலன்ஸ் இன் கேஷ் இமீடியட்லி டு த ஹோல்டர் ஆஃப் த பில். மீதி பணத்தை ஹோல்டர் கிட்ட இமீடியட்டாக கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட் ஒன், ரிட்டேரிங் ஆஃப் பில். An acceptor may make payment of a bill before its due date and may discharge the liability on the bill. It is called a retirement of bill. நான் வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து 1 மந்த்னா மார்ச் 1ஆம் தேதி வாங்கியிருந்தோன்னா ஏப்ரல் 4th அந்த பில்லை வந்து பில்லுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். யார்? அந்த அக்செப்டர் வந்து பே பண்ணுறாரு. அப்போ அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே அவர் பே பண்ணிட்டார் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பில். Usually, the holder of the bill allows a concession called rebate to the drawee for the unexpired period of the bill. பில்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த அக்செப்டர் வந்து அதுக்கான பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா டிஸ்கவுண்ட் வழங்கும். அது என்ன சொல்றாங்க? டிஸ்கவுண்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்க? ரீபேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரெனியூவல். When the acceptor of a bill knows in advance that he or she will not able to meet the bill on its due date, he or she may request the drawer for the extension of time for payment. அந்த அக்செப்டருக்கு வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லே ஏப்ரல் 4th தான் டியூ டேட்டுன்றப்ப அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்மளால அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாது அப்படின்றப்ப அவரே என்ன பண்றாரு, டிராயர்கிட்ட போயிட்டு என்னால் நான் சொன்ன டேட்டில் என்னால் பணத்தை கட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த டைமை வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, இன்னொரு 10 days 15 days இல்லைன்னா ஒரு ஒன் மந்த் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. The drawer of the bill may agree to cancel the original bill and draw a new bill for the amount due with interest thereon. This is referred to as renewal. அவர் சொன்ன உடனே அந்த டிராயர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு பழைய பில்லை கேன்சல் பண்ணிடுறாரு. பழைய பில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்குது? 10,000. அதை கேன்சல் பண்ணிட்டு நியூ பில் வந்து ஒன்று எழுதுறாரு, டியூ வித் இன்ட்ரெஸ்ட் தரேன். அதுக்குன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அவர் சொன்ன டேட்ல கட்டல இல்லையா, அதனால அந்த இதுக்கு வந்து முன்னாடியே அந்த கரெக்டா சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நம்ம பே பண்ணோம்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. சொன்ன டேட்ல நம்ம கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அதை ரெனியூவல் பண்ண சொல்லும்போது அதுக்கு கொஞ்சம் வட்டி எக்ஸ்ட்ரா போட்டு அந்த அமௌண்ட்டையும் அதில் சேர்த்து ஒரு புது பில் எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் என்ன? ரெனியூவல். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கானர். இப்போ சேம் பில், அந்த பில் டேட் ஏப்ரல் 4ன்றப்ப அந்த ஏப்ரல் 4ல அந்த பர்டிகுலர் அக்செப்டர் வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கல. டிஸ்கானர் ஆஃப் த பில் மீன்ஸ் த நான் பேமெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த பில். அந்த பில்லோட அமௌண்ட் வந்து பே பண்ணணும் இல்லையா ஏப்ரல் 4, அந்த டைம்ல அவர் வந்து பே பண்ணல அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்றோம்? டிஸ்கானர். ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பில்ஸ் ரிசீவபிள், அனதர் ஒன் பில்ஸ் பேயபிள். Bills receivable refers to bills drawn, the payment for which has to be received. இப்போ நம்ம வந்து credit sales பண்றோம். Listen the transaction. January 3, A4 papers sold on credit to Bathmini and Co. So the transaction are 2 accounts. One is Bathmini and Co. Another one sales. இது என்ன type of sales? Credit sales. So Bathmini and Co. personal account. பத்மினி வந்து நம்மகிட்ட இருந்து ரிசீவ் பண்றாங்க. ஸோ ரிசீவர். ஸோ ஆஸ் பர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் டெபிட் த ரிசீவர். பத்மினி அண்ட் கோ அக்கௌண்ட் டெபிட். சேல்ஸ் இன்கம். ஸோ நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இதில் ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா பத்மினி அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் 4, பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பத்மினி அண்ட் கோ ஃபார் த அமௌண்ட் டியூ. இப்போ நம்ம பத்மினிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த 60,000 rupeesக்கு அவங்க கிட்ட இருந்து அவங்க நம்ம கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு எவிடன்ஸ்க்காக நம்ம என்ன பண்றோம், அவங்க கிட்ட ஒரு பில்ஸ் வந்து எழுதி வாங்கிக்கிறோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம பில்ஸ் ரிசீவ் பண்றதுனால இது என்ன அக்கௌண்ட்? இது வந்து பில்ஸ் ரிசீவபிள்.
இந்த டிரான்சாக்ஷன் அனதர் ஒன் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மினி அண்ட் கோ பர்சனல் அக்கௌண்ட். பத்மினி தான் அந்த பில்லை நம்ம கிட்ட தராங்க இல்லையா. சோ பத்மினி வந்து யாரு, கிவர், அதனால அவங்க வந்து கிரெடிட். ஓகே, இப்ப இந்த பில்ஸ் ரிசீவபிள்ன்றது பத்மினி வந்து நமக்கு தர வேண்டிய 60,000க்காக அவங்க எழுதி கொடுத்திருக்கிற பில் இல்லையா. அப்ப இது வந்து என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த பில்ல வந்து நம்ம எடுக்கும்போது இது பத்மினி அண்ட் கோ நமக்கு தர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அதனால இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றனால இதை வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ ரிசீவர், அதனால இது வந்து என்ன பண்ணிடும், டெபிட் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனலா இருந்தா கூட பேலன்ஸ் ஷீட்ல வந்து இது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசட் சைட். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டியூ டேட்னு ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டியூ டேட்ல பத்மினி இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க அந்த பில்ஸ் ரிசீவபிள் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். பத்மினி யாரு, நம்மளோட டெட்டார், நம்ம குட்ஸ் வாங்கி இருக்கிறவங்க. சோ சப்போஸ் இங்க அந்த டேட்ல கொடுக்கல அப்படின்னா அந்த பில் வந்து டிஸ்கானர் ஆயிடும். அப்ப அந்த பில் ரிசீவபிள்ல இருந்து இது டெட்டாஸா சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்ப நம்ம டேட் வந்து மார்ச் 1 நம்ம அவங்க வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட் எடுத்துக்கலாம். மார்ச் 1 நான் வந்து பில் எழுதுறேன். அவங்க எப்ப அந்த பத்மினி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஏப்ரல் 4. ஆனா மார்ச் 31 நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றேன் அப்படின்றப்ப இந்த இது வந்து என்கிட்ட பில்லா தான் இருக்கும். அதுக்கான அமௌண்ட் வந்து இன்னும் எனக்கு வந்திருக்காது. அப்போ நம்ம இது அக்கௌண்ட்ல காமிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் ஏர்ன்ட் பட் நாட் ரிசீவ்டு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா எந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசட் சைட்ல தான் இது வரும். ஓகே, ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்ல எழுதும்போது ரியல் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஜேர்னல்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்ப இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டிராயி, அதாவது கஸ்டமர் அக்கௌண்ட். டேட் 5 பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பத்மினி அண்ட் கோ டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் ₹58,000. ஸோ இந்த சம்ல அவங்க பில் வந்து என்னைக்கு பே பண்ணுவாங்கன்னா ஜனவரி 3 வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும். 4th வந்து பில் எழுதி இருக்கிறோம். 5th வந்து அவர் வந்து பணம் தேவைப்படுது செல்லருக்கு. தீபக்கு ஜனவரி 5th பணம் தேவைப்படுது. ஆனா பத்மினி வந்து என்னைக்கு தருவாங்க அப்படின்னா 15th அன்னைக்கு தான் நமக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டை தருவாங்க. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த பத்மினியோட அந்த பில் இருக்குல்ல அதை எடுத்துக்கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறாரு. இப்ப பேங்கர் அவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாருன்னா 58,000. ஓகே, இதுதான் டிரான்சாக்சன். அப்ப இந்த டிரான்சாக்சன்ல எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேங்க், another one பத்மினி அக்கௌண்ட், நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட். நம்ம காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம் இல்லையா, மோர் தென் 1 டெபிட் ஆர் கிரெடிட் இருந்ததுன்னா அதை வந்து காம்பவுண்ட் ஜேர்னல் சொல்லிப்போம். இப்போ நம்ம எவ்வளவு அமௌண்ட் வாங்குறோம், 58,000. பேங்க் என்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பத்மினிக்கான டோட்டல் அமௌண்ட் என்ன 60,000. அதில் பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் கொண்டு போய் கொடுத்தோன்னா டிஸ்கவுண்ட் போக மீதி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க 58,000. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் 2,000 என்ன டிஸ்கவுண்ட். நமக்கு வர வேண்டிய பணம் 60,000. பட் முன்னாடியே நம்ம கொண்டு போய் கொடுக்குறோன்னா நம்ம வந்து 58,000 தான் நம்ம வாங்கிக்கிறோம். மீதி அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட். இந்த 2,000 வந்து நமக்கு லாஸ். ஸோ லாஸ் வந்து என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் த டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த 2,000 rupees டிஸ்கவுண்ட், அதனால இதை வந்து நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பில் வந்து பில் என்னன்னு சொல்றோம், பில்ஸ் ரிசீவபிள். இந்த பில்ஸ் ரிசீவபிள் என்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிளை நம்ம பேங்க்ல கொடுக்குறோம். ஸோ கிவர், பில்ஸ் ரிசீவபிள் கிவர். ஸோ இது எங்க வரும், கிரெடிட். ஓகே, அப்ப இந்த பில்ல கொடுத்த உடனே பேங்க்ல வந்து அமௌண்ட் தராங்க இல்லையா, அது வந்து நம்ம கையில தர மாட்டாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது போயிடுது. சோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் என்ன, ரிசீவர். சோ டெபிட்.
இப்போ ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஜனவரி 4th தான் பில் எழுதியிருந்தோம் இல்லையா. பத்மினி வந்து February 15ல அந்த பத்மினியோட பில்லை வந்து அவங்க அந்த பர்டிகுலர் அந்த 15th அன்னைக்கு அவங்க பே பண்ணல. ஸோ டிஸ்ஹானர்டு. ஓகே, இப்போ டிஸ்ஹானர்டு அப்படின்றப்ப என்ன சொல்லியிருக்கிறான், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்னவா மாறிடும், டெட்டாஸா மாறிடும். ஸோ பத்மினி கிட்ட அந்த பில் வந்து திரும்ப போயிடும். பத்மினி கிட்ட யார் அந்த பில்லை கொடுப்பாங்க, பேங்கர். ஓகே, அப்போ அந்த பில் வந்து பத்மினியா கன்வெர்ட் ஆகிடுது. அதை யார் கொடுக்குறாங்க, பேங்கர். அப்போ இதில் இருக்க 2 அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பத்மினி அண்ட் கோ, அனதர் ஒன் பேங்க். ஓகே, பேங்க் என்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். பத்மினி பர்சனல் அக்கௌண்ட். இந்த பேங்கர் வந்து பில்லை வந்து பத்மினி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ பத்மினி யாரு, ரிசீவர். So பத்மினி அக்கௌண்ட் டெபிட். தென் பேங்கர் பில்லை வந்து பத்மினிட்ட கொடுக்குறாங்க. பேங்கர் வந்து யாரு, கிவர். ஸோ கிரெடிட். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ஹானர்டுக்கு டிராயி அக்கௌண்ட். டிராயினா யாரு, பத்மினி அண்ட் கோ கஸ்டமர். டிராயி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ நான் உங்களுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் வைஸ் ஒரு எக்ஸாம்பிளோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பில்ஸ் ரிசீவபிளுக்கு 3 ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவ்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். அடுத்தது இந்த பில்லை வந்து பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. பில் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுறதுன்றத இப்போ பார்த்தோம். ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12. தீபக் இஸ் ஏ டீலர் இன் ஸ்டேஷனரி ஐட்டம். தீபக் என்ன கடை வச்சிருக்கிறாரு, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். From the following transactions pass journal entry for the month of January and February 2018. 2 months mention பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் January 1 commenced business with cash rupees 2 lakhs. So business start பண்றாங்க. So money comes in. Deepak is the proprietor of the business. So அவரது capital introduce பண்றாரு. So தீபக்கோட capital account. So solution, in the books of Deepak journal entries, cash account debtor 2 lakhs to Deepak capital account 2 lakhs being capital contributed by Deepak. Next transaction, date 2, open a bank account by depositing cash rupees 1 lakh. Bank account வந்து open பண்ண போறோம். So எவ்வளோ amount, 1 lakh. So பேங்க் வந்து நமக்கிட்ட இருந்து 1 lakh ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நமக்கிட்ட இருக்க பணம் வெளியே போயிடுது. பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். கேஷ் கோஸ் அவுட். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் த கேஷ் அக்கௌண்ட். ஜேர்னல் என்ட்ரி டேட் 2 பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh to கேஷ் அக்கௌண்ட் 1 lakh being cash deposited with the bank. Third one, A4 papers sold on credit to Batmini and Co 60,000. So நம்ம workings பார்த்தோம் இல்லையா, A4 papers Batmini and Co account debtor to sales account. So date 3, Batmini and Co account debtor 60,000 to sales account 60,000 being goods sold on credit. Next one, bills received from Batmini and Co for the amount due. Journal entry, bills receivable account debtor 60,000 to Batmini and Co account 60,000 being bill received for the amount due. Next transaction, discount ke bank account debtor 58,000, discount அவங்க எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, difference amount வந்து 2,000. So discount account debtor 2,000 to bills receivable account 60,000 being bills receivable discounted with the bank. Then last transaction, date என்ன கொடுத்திருக்காங்க, February 15. So month வந்து என்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பார்த்து என்டர் பண்ணணும். ஜனவரின்னு போட்டீங்கன்னா இது வந்து தப்பாயிடும். ஃபர்ஸ்ட் January 1 to 5 கொடுத்திருக்காங்க. பில் எழுதின டேட் என்ன 4, அவங்களுக்கு டியூ டேட் என்ன கொடுத்திருக்காங்க 15th. ஓகேவா? So February 15 bills of Batmini and Co dishonored. So solution, February 15
Batmini and Co account debtor 60,000 to bank account 60,000 being bill discounted with the bank dishonored. So இதற்கு bills receivable பார்த்தோம் இல்லையா, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா bills payable. It refers to bills accepted. இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட வந்த கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து bills receivable, அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம், அதுல இருந்து அவங்களுக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கின பில்லோட பேர் என்ன, பில்ஸ் ரிசீவபிள். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யார்கிட்டயாவது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, பில்ஸ் பேயபிள் ஃபார் பர்ச்சேஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அண்ட் பி பர்ச்சேஸ். என்ன பர்ச்சேஸ்? கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த டாக்குமெண்டோட பேர் என்ன, பில்ஸ் பேயபிள். நம்ம வாங்குறோம் இல்லையா, ஒருத்தர் நமக்கு தராரு இல்லையா, அவர் வந்து யாரு, கிரெடிட்டர்ஸ். அவருக்கு எழுதி கொடுக்கிற பில்ல இப்ப நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுதான் பில்ஸ் பேயபிள். ஓகே, த பேமெண்ட் ஃபார் த பில் ஹேஸ் டு பி கிவன். எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்குதோ அதை எழுதி, அந்த நம்ம கிரெடிட்டர் வந்து எழுதி தருவாரு, அதை வந்து இப்ப நம்ம சைன் பண்ணி கொடுக்குறோம். பில்ஸ் ரிசீவபிள்ல நம்ம எழுதி கொடுக்கிற பில்ல கஸ்டமர் சைன் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து கிரெடிட்டர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம், அதுக்கு அவர் எழுதி கொடுக்கிற பில்ல நம்ம சைன் பண்ணி திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துடுவோம். ஓகே, இதுதான் என்னது, பில்ஸ் பேயபிள். சோ அது வந்து பில்ஸ் அக்செப்டட். நம்ம அந்த பில்லை யார்கிட்ட கொடுக்க போறோம், கிரெடிட்டர் கிட்ட, செல்லர் கிட்ட கொடுத்துறோம் இல்லையா. அப்ப அவர் வந்து நம்ம கிட்ட இருந்து அதை வாங்குறாரு, அவர் தான் ரிசீவர். அதனால டிராயர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். நம்ம ஒரு பில், நம்ம கிட்ட அந்த பில் பேயபிள் வந்து அவர்கிட்ட நம்ம கொடுக்கறோம்ல, இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் கிவர்ல வந்துடும். நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி, அந்த பில்கான அமௌண்ட்டை நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற மணி வந்து கோஸ் அவுட் இல்லையா, அதனால கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். அவங்க கிட்ட இருக்க பில்ல வந்து நம்ம திருப்பி வாங்கிப்போம், அதனால அது வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறனால பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் நம்மளும் பில்லுக்கான அமௌண்ட்டை பே பண்ண மறந்துட்டோம், இல்ல பே பண்ண முடியல அப்படின்னா அந்த பில் வந்து டிஸ்கானர் ஆயிடும். சோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டிராயர்ஸ் அக்கௌண்ட். டிராயர் வந்து அந்த பில்லை நம்ம கிட்ட கொடுத்துறாரு. சோ டிராயர் வந்து யாரு, கிவர். டிராயர்னா யாரு, கிரெடிட்டர், அவர் கிவர். பில் வந்து நம்ம கிட்ட வரனா நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம், ரிசீவர். சோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டிராயர் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வர சம்ஸ்ல பில்ஸ் பேயபிள் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் இருந்ததுன்னா அதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸை அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.